ஹை ஸ்குவாட் இப்போ ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்து சூரியன் எப்போ வருவீங்க அப்படின்ற லெவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சென்னை ஆர்சிபி மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும். ஸோ ஆர்சிபிக்கு தான் முக்கியமாக வந்து இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் 18 ரன்லையும் செகண்ட் பேட்டிங் எடுத்தால் 18th ஓவருக்குள்ளே ஜெயிக்கணும். ஸோ இதுக்காக ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாம் திருப்பதிக்கெல்லாம் போய் வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மனுஷனுக்காக வந்து எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி பிளேயர்ஸும் சரி வேண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நாளைக்கு வந்து முக்கியமாக மழை வரக்கூடாது. அதுதான் வந்து அங்கே பிக்கஸ்ட் காம்படிஷன் கூட சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லோ ஃபேன்ஸ் ஸோ நம்ம தோனிக்காக வந்து ஒரு 6th டைட்டில் அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சென்னை ஃபேனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மேட்ச் நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா கூட தோனி வந்து நெக்ஸ்ட் சீசன் விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஸோ தோனியா கோலியா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது தோனி பார்க்காத கோப்பையே கிடையாது. ஸோ அவர் எக்கச்சக்கமான டிராஃபி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால நெக்ஸ்ட் சீசன் வந்து தோனி விளையாடினாலையும் வந்து எல்லா ஃபேன்ஸுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம கோலிக்காக இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சென்னை ஃபேனான எனக்கே தோணுது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கு எந்த டீம் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தோனியா கோலியா அப்படின்றத. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.